இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்டு கொல்லப்பட்டு எங்களுக்கு வாழ்வையும் பாவத்திலிருந்து விடுதலையும் கொடுத்த உமது மேலான கிருபைக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள் என்றும் அவர்கள் உடைமைகளையெல்லாம் விற்றுவிட்டு அப்போஸ்தலர்கள் பாதத்தில் வைத்து கிறிஸ்துவை எவ்வாறு பின்பற்றினார்கள் என்று தெல்லம் தெளிவாக விளக்குகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய மக்கள் அனைவரும் ஆண்டவரை உணர்ந்து மறு கிறிஸ்துவாக வாழ்ந்ததை பற்றி விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், விண்ணிலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனைத் தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் செல்வதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று கூறுகிறது. இயேசு நாம் மறுவாழ்வு பெற வேண்டும், மறுபடியும் தூய ஆவியில் பிறக்க வேண்டும் என்று கூறுகின்றார். தூய ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெறும்பொழுது ஆதி கிறிஸ்துவர்களைப் போல கிறிஸ்துவை சார்ந்த வாழ்க்கை வாழ்வோம். அன்பான இயேசு ஆண்டவரே, உயிர்த்த உமது உடலை உணர்ந்த அப்போஸ்தலர்களைப் போல நாங்களும் உம்மில் நம்பிக்கை வைத்து வாழவும் உமக்கு சான்று பகரவும் அருள்தாரும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காகவும் நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். இறைவன் நாம் நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது அதை நமக்கு தருவார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன். புனித கேசில்டா கூறுகிறார், நாம் அன்பு செய்வதை வைத்து நாம் யாரென்று மற்றவர்களுக்கு காண்பிக்கின்றோம்.